தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் அமைப்பினருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்காத நிலையில் மாணவர்கள் சங்கத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி முதல்வர் தரப்பில் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, என்ன நடந்தது, விவரங்கள்? கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் அமைப்பினர் மற்றும் ஆசிரியர்களிடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை பெற்றோரை அழைத்து வர சொல்லும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் கல்லூரிக்குள் அந்த மாணவர்களை அனுமதிக்கவில்லை. இதனால் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் என கல்லூரி வளாகத்திற்கு சென்று கல்லூரி ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கல்லூரிக்குள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அனுமதிக்க முடியாது என்று கல்லூரி நிர்வாகம் உறுதிப்பட தெரிவித்திருந்தது. ஆனாலும் அதையும் மீறி கல்லூரிக்குள் செல்வோம் என்று அவர்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் பேபி குல்நாஸ் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே போல வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். நீங்க எடுக்கும்போது நான் எடுக்க கூடாதா? நீங்க எடுக்கும்போது நான் எடுக்க கூடாதா? பேசக்கூடாது சார். எதுக்கு அடிக்க